வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: கலால் வரி முறைகேடு தொடர்பாக தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் தில்லி அரசின் ஒருநாள் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் கட்சி பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். அர்ஜென்டினா இந்தியாவுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள இருதரப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஆல்பர்டோ பெர்னாண்டஸுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கலால் வரி முறைகேடு தொடர்பாக தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் தில்லி அரசின் ஒருநாள் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் தொடங்கியது. ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பிஜேபி இடையே ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு நடுவே நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் அமளி ஏற்படுத்தி வருகின்றனர். தில்லியில் மதுபான பொருட்களுக்கு விதிக்கப்படும் கலால் வரி விதிப்பில் முறைகேடு நடைபெற்றதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அரசியல் லாபத்திற்காக பிஜேபி இத்தகைய தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருவதாக ஆம் ஆத்மி கட்சி கூறியுள்ளது. அர்ஜென்டினா இந்தியாவுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள இருதரப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஆல்பர்டோ பெர்னாண்டஸுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அர்ஜென்டினா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வர்த்தக உடன்பாடுகள், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, உலகின் தென்பகுதியில் உள்ள நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்ட இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மருந்து உற்பத்தி மற்றும் சாதாரண மக்களுக்கும் மருத்துவ சேவை கிடைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள், அணுசக்தி உள்ளிட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பேச்சுக்கள் நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் கட்சி பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பதவிகளிலும் அவர் பணியாற்றியுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்த அவர் மாநிலங்களவையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இணை நதிநீர் ஆணையத்தின் 38வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே செல்லும் நதிகளின் தண்ணீர் குறித்த தகவல்களை திரட்டி நதிநீரில் உள்ள மாசுகளை அகற்றி பாதுகாப்பான அணைகளை கட்டுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குஷியாரா நதிநீர் பங்கீடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. 2019 கையெழுத்திடப்பட்ட ஃபெனி நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கூட்டம் நடைபெற்றதாக எமது சிறப்பு செய்தியாளர் கூறுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே 54 நதிகள் உள்ளதாகவும் இதில் நீர் பகிர்வு திட்டத்தில் 7 நதிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நதிகளில் ஏற்படும் வெள்ளம் குறித்த தகவல்களை பங்களாதேஷுடன் பகிர்வது தொடர்பான ஒப்பந்தம் அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பின் கடந்த 75 ஆண்டுகளாக மக்களின் அன்றாட வாழ்வில் அகில இந்திய வானொலி இன்றியமையா பங்கை வகித்து வருகிறது. சுதந்திர வரலாற்று பதிவுகளின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து அகில இந்திய வானொலி அன்றாடம் சிறப்பு தொகுப்புகளை வழங்கி வருகிறது. இந்த வரிசையில் 1971ஆம் ஆண்டு நிகழ்ந்த பங்களாதேஷ் விடுதலைப் போர் குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது. 1971ஆம் ஆண்டு நிகழ்ந்த பங்களாதேஷ் விடுதலைப் போரில் இந்தியா மிகச்சிறந்த நிர்வாகத் திறனையும் ராஜ்யபூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதன் காரணமாகவும் துல்லியமாக செயல்பட்ட ராணுவத்தின் நடவடிக்கை காரணமாகவும் கிழக்கு பாகிஸ்தான் என்றழைக்கப்படும் பங்களாதேஷ் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடுமைகளால் அவதியுற்ற பங்களாதேஷ் மக்கள் நீண்டகால போராட்டத்திற்கு பின்னர் இந்திய அரசின் நடவடிக்கையால் விடுதலை பெற்றனர். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் துணிச்சல் மிக்க நடவடிக்கை காரணமாகவும் அந்நாட்டு மக்களுக்கு பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கியதன் காரணமாகவும் பங்களாதேஷ் விடுதலை அடைந்தது. உலகம் முழுவதிலும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த மக்கள் அகதிகளாக வெளியேறும் நிலை ஏற்பட்டது. இருப்பினும் இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டது. हम इस कोशिश में थे कि किसी न किसी तरह बांग्लादेश में शांति के रास्ते से कोई वहाँ के प्रश्न सुलझाए जा सके और वहाँ की जनता पर जो अत्याचार हैं वो रुके, जिसमें शांति से वो लोग रह सकें और शांति से भारत की जनता भी रह सके और जो शरणार्थी हमारे देश में आए हैं वो वापस वहाँ पे जा सकें।
हमने सारी दुनिया को ये बात बताई, लेकिन वो बुनियादी कारण को न देखते हुए दूसरी बातों में लगे. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதத்தின்போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திய அரசுக்கு துணை நிற்பதாக கூறினார். अध्यक्ष जी, आप मुझे क्षमा करें, कोई ये न कहे कि मैं भावनाओं को उभारना चाहता हूं. युद्ध है, अगर सीमा पर आक्रमण है तो देश की जनता को युद्ध के प्रयत्नों में जोड़ना होगा. हम उन्माद पैदा न करें, मगर लोगों की देशभक्ति को जगाकर हर एक में यह भाव भरना होगा कि जो काम आप कर रहे हैं उसको ठीक तरह से करिए, मोर्चे पर खड़े रहिए. जवान सीमा के मोर्चे की चिंता करेंगे और हम घरेलू मोर्चे को संभालेंगे. किसी तरह का उपद्रव नहीं होने देंगे, किसी तरह की सांप्रदायिक अशांति पैदा नहीं होने देंगे. और अगर पाकिस्तान समझता है धोखे से हमला करके वो हमें गफलत में पकड़ सकता है, तो ये पाकिस्तान की भूल है. दुनिया ने देख लिया हमलावर कौन है, और अब हमलावर को हमारे जवान मुंह तोड़ उत्तर दे रहे हैं. हम आशा करते हैं कि इतिहास को बदलने की इस घड़ी का दायित्व जिनके हाथों में, और प्रधानमंत्री इस संकट की घड़ी में देश को नेतृत्व देने के लिए सामने आ रही हैं. हम चाहते हैं ये देश विजयी हो और प्रधानमंत्री के नेतृत्व में हम एक नए इतिहास का निर्माण करने में सफल. சுதந்திரத்திற்கு பின்னர் நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்த பதிவுகளை அகில இந்திய வானொலியின் சமூக வலைதளங்கள் மூலமும் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 3ஆம் பாலினத்தவர்களின் மனத்துயர் நீக்கிய மத்திய அரசு. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று 261 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட முடிவுற்ற திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 183 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக தெரிவித்தார். ஈரோட்டில் 2 கோடி ரூபாய் செலவில் குளிர்பதன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் ஈரோட்டில் உற்பத்தியாகும் மஞ்சள் ஏற்றுமதிக்கு அரசு தக்க உதவிகளை செய்யும் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வேளாண்மை உற்பத்தியை பெருக்கி உழவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்து வருகிறது. தற்போது ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பாக 16 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவிலே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. ஈரோட்டில் 2 கோடி ரூபாய் செலவில் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும். அதோடு மஞ்சள் உற்பத்தி செய்யும் உழவர்களின் நலனுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் தரம் உயர்த்தப்படும். இந்த கூட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு உறுதியளிப்பது, ஈரோடு மாவட்டத்தை எல்லாவற்றிலும் முதன்மை மாவட்டமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வோம் என்பதுதான். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சர்வதேச ஆவணங்கள் மற்றும் குறும்பட திருவிழா இன்று தொடங்குகிறது. 6 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று தொடங்கி வைக்கிறார். 261 திரைப்படங்கள் இந்த திருவிழாவின் போது திரையிடப்படும். யுக்ரைன் போர் குறித்த நிகழ்வுகள் அடங்கிய மரியுபோலிஸ் 2 திரைப்படம் இன்று திரையிடப்படுகிறது. நடப்பு ஆண்டு ஜூன் மாதம் வரை இங்கிலாந்து நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. நேற்று விடுக்கப்பட்ட அறிக்கையில் 1,18,000 இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டுள்ளதாக இடம்பெயர்ந்தோருக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை ஜப்பானின் யுகோ கொபயாஷி தத்துரா ஹோக்கி இணையை 24-22, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் HS பிரணாய் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலால் வரி முறைகேடு தொடர்பாக தில்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் தில்லி அரசின் ஒருநாள் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் கட்சி பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார்.
அர்ஜென்டினா இந்தியாவுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள இருதரப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஆல்பர்டோ பெர்னாண்டஸுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.